மூதாட்டி கொலை வழக்கில் 2 மணி நேரத்தில் குற்றவாளி கைது என்ற ஓர் அண்மை செய்தியை நாம் தற்போது பார்க்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தங்கமணி வழங்க நாம் கேட்கலாம். தங்கமணி, மேலும் விவரங்கள். ஷியாம், வணக்கம். அதாவது நாமக்கல் மாவட்டத்தையே பரபரப்புக்கு உள்ளாக்கிய நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள வெப்படை காவல் நிலையத்திற்குட்பட்ட காந்தி நகர் பகுதியில சரியாக 12 மணி அளவுல வீட்டில் தனியாக இருந்த சம்பூரணம் வயது 75 என்ற மூதாட்டியை மர்ம நபர்கள் 2 நபர்கள் இணைந்து மூதாட்டியின் கழுத்தை அறுத்து அங்கிருந்து வீட்டில் பீரோவில் இருந்த நகை மற்றும் பணத்தை திருடிவிட்டு சென்றனர். அப்பொழுது அதை தடுக்க வந்த அவருடைய மகன் சுப்பிரமணியம் என்பவருக்கும் கழுத்தில் வெட்டுப்பட்டு இருந்தது. இதையடுத்து நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் யாதவ் கிஷ் அசோக் தலைமையிலும் பள்ளிப்பாளையம் உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் கௌதம் தலைமையிலும் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில மூதாட்டியினுடைய கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக இருப்பவர் மூதாட்டியினுடைய வீட்டில் கபோர்டு வேலை செய்த தினேஷ் என்பது தற்போது தெரிய வந்திருக்கின்றது. தொடர்ந்து தினேஷை போலீசார் திருச்செங்கோட்டில் வைத்து கைது செய்திருக்கின்றனர். தொடர்ந்து தினேஷ் மற்றும் அவருடைய சகோதரர் இணைந்துதான் இந்த கொலையை நிகழ்த்தியிருப்பதாக போலீசார் வட்டாரத்தில் தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கின்றது. 2 மணி நேரத்தில் மூதாட்டியினுடைய கொலை வழக்கு தற்போது குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே சமயத்தில் காவல்துறையிற்கு பாராட்டும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து மற்றொரு குற்றவாளியை பிடிக்கும் தருவாயில் போலீசார் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. பள்ளிப்பாளையம், வெப்படை, குமராப்பாளையம், மொலசி காவல் ஆய்வாளர்கள் தலைமையில தற்போது தனிப்படைகள் அமைக்கப்பட்டு மற்றொரு குற்றவாளியை போலீசார் தற்போது விரைந்து கண்டுபிடிக்கும் திட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.